இந்த மெக் லைஃப் சயின்சஸ் தெலுங்கானா மாநிலத்தில் வந்துட்டு அந்த மருந்து போலியானதுன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ். அது செஃப்டாக்சிம் ப்ராக்சிட்டில் டேப்லெட்ஸு. அந்த டேப்லெட் வந்துட்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்துட்டு ஒரு இடத்துல போலியாக தயார் பண்ணதை சொல்லி இவங்க தெலுங்கானா மாநிலத்துலேருந்து போய் அங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்துட்டு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் வழியாக எங்களுக்கு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள கெமிஸ்ட் அண்ட் ட்ரக்கிஸ்ட்டு மற்றும் ஹோல்சேலர்ஸ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு இந்த மாதிரி மருந்து இருந்ததுன்னா யாரும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அது உத்தரகாண்டில் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி தான் சார். அந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி பேரெல்லாம் அவங்க எதுவும் சொல்லலை. பட் அவங்க வந்து இந்த மெக் லைஃப் சயின்ஸோட நிறுவனத்தின் பெயரை போலியாக பயன்படுத்தி சாக் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த சாக் பவுடர் வச்சு டேப்லெட்டாக வச்சு விற்பனை செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த மருந்தோட இது வந்து ஒன்றுமே ஆக்ஷனே இருக்காது. சாக் பவுடர் வந்துட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே எக்ஸ்க்ரீட் ஆகி யூரின் வழியாக வெளியே வந்துடும். இந்த 1/1/2024 11/3/2024 வரைக்கும் உரிமங்கள் ரத்து பண்ணியிருக்கோம். அது திருச்சி மாவட்டத்தில் 2, அரியலூர் மாவட்டத்தில் 1, சென்னையில் 1 ரத்து பண்ணியிருக்கிறோம். 11 ஹோல்சேல் உரிமங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் அந்த மருந்து மற்றும் அளவு சார்ந்த பொருட்கள் சட்டம் மற்றும் அதன் விதிகள் 1945 கீழ் வந்துட்டு விதிகளை மீறியதால் அந்த மொத்த மருந்து விற்பனை வந்துட்டு 11 விற்பனை உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடையில் வந்துட்டு 18 வயது நிரம்பியருக்கு மேலே உள்ளவங்க வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா தான் மருந்து கொடுக்கணும். 18 வயது கீழே குழந்தைகள் யாராவது வந்து கேட்டாங்கன்னா மருந்து கொடுக்கக்கூடாது. மீறும் கடைகளுக்கு வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் மீறும் மருந்து விற்ற கடையில் வந்துட்டு 39 லைசன்ஸ் உரிமங்கள் வந்துட்டு தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. எச்சரிக்கை வந்து அவங்க வந்து நம்ம வந்து இது பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம். மற்றபடி அவங்க வந்து இந்த மாதிரி அதிகமாக பில் இல்லாமல் விற்றாங்கன்னா வழக்கும் தொடர்றோம். அதாவது வயலேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன், அதாவது நிர்வாக ரீதியாக வந்துட்டு லைசன்ஸ் வந்துட்டு தற்காலிகமாக ரத்து பண்ணுறோம். இனிமேல் அவங்கள எதுவும் பண்ண முடியாது. அவங்க மருந்து கிடையாது, அந்த லைசன்ஸ் வச்சு அவங்க எதுவும் மருந்து வாங்க முடியாது. இந்த போதை தரக்கூடிய மாத்திரைகள் மற்றும் விற்பனை ரசீதெல்லாம் விற்றதற்கான மருந்து கடைகள் மீது 32 கடைகள் மீது வழக்கு தொடர்வதற்கு இந்த மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அப்புறம் தரமற்ற மருந்துகள் தயாரித்து விற்பனை செய்ததற்காக 13 நிறுவனங்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.